டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய தொகுப்புல மருத மரம், ஆயுர்வேதத்தில் அர்ஜுனம் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல அரிய மூலிகைகள், அருமையான மூலிகைகள் நமக்கு இருக்குது. அதனால தான் இந்தியா ஒரு பிளெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பாரம்பரியமான ஆயுர்வேத மருத்துவம் இங்கே அவ்வளோ செழிப்பாக இருக்குது. சரி, மரம் பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா பகுதிகளும் எளிதில் வளரக்கூடியது. ஒரு 60 அடி முதல் 80 அடி உயரம் வரை வளரக்கூடியது. ஈவன் மரச்சாமான்களுக்கு கூட இந்த மருத மரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறதற்கு. ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இதனுடைய பட்டைகளை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மருதம் பட்டை சூரணம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கிறது கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த அடிப்படையில் இந்த பட்டை வந்து எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இது கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை, இலகு குணம் கூடியது, குளிர்ச்சியானது. இதோடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி குட் கார்டியாக் டானிக், அதாவது இருதயத்தை பலப்படுத்துவதில் ஆகச்சிறந்த மருந்து அப்படின்னா அது மருத மரம் தான். ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு மரத்துக்கான தனிச்சிறப்பு, தனி குணங்களை சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கற்றாழை நம்ம கருப்பைக்கு சிறந்தது, கருவேப்பிலை கருப்பைக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி இந்த மருதப்பட்டை வந்து இருதயத்துக்கு சிறந்தது. அப்போ எந்தெந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மருதம்பட்டை பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை. அப்போ உடலில் கொழுப்புகளை கரைக்க வல்லது. நம்ம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேருக்கு உடல் கொழுப்பு அல்லது இரத்தத்தில் கொழுப்பு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே ஒரு வகையில் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், அதாவது ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மருதம்பட்டை வந்து சர்க்கரை அளவை குறைக்கிறது, இரத்தத்தின் கொழுப்பு அளவை குறைக்கிறது, மேலும் இருதய தசைகளுக்கு பலம் கொடுத்து பிபியை கொஞ்சம் சற்று கம்மி பண்ணவும் இந்த மருதம்பட்டை கஷாயம் நமக்கு பயன்படுது. அப்போ இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது முதல்ல ஒரு நோயாளிக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறது ஒரு மருத்துவரோட கண்காணிப்பில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அவங்கள ப்ரெஷருக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கலாம், சர்க்கரைக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கலாம். இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய அளவை கண்காணித்து இந்த அளவை வந்து நம்ம நிர்ணயிக்க வேண்டும். சரி, இது கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை அப்படிங்கிறனால வேறு எந்தெந்த இடத்தெல்லாம் பயன்படுது அப்படின்னா, நம்ம வயிற்றில் ஏதேனும் புண்கள் இருந்தால் அந்த புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுது, இரத்த கசிவு இருந்தால் இரத்த கசிவை நிறுத்துவதற்கு பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய பட்டைகளில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகளில் புரை நோய் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எலும்புகள் மெலிந்து ஒடியும் மாதிரி தருவாயில் இருக்கும். இது பொதுவாக வயோதிகத்தில் ஏற்படுது. அப்போ வயோதிகத்தில் அவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம், அல்லது எலும்புகள் பலவீனமாக இருக்கலாம், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸலண்ட்டான மருந்து அப்படின்னா இந்த மருதம்பட்டையில் செய்கின்ற மூலிகைகள் தான். ஆயுர்வேதத்தில் இதற்கு அர்ஜுனா அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அர்ஜுன மரப்பட்டையை நமக்கு வந்து ஒரு கஷாயமாக வைத்து அதற்கு கூட நிறைய கூட்டு மருந்துகளை சேர்த்து ஒரு சிரப் ஃபார்மில் கொடுப்போம். அல்லது நம்முடைய மருதம்பட்டை சூர்ணம் வடிவில் அல்லது மாத்திரை வடிவில், அது மாதிரி பல விஷயங்கள் இதிலேருந்து தயாரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஹார்ட் மசில்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுது. அப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருதய தசை பலவீனமாக இருக்கலாம், நெஞ்சு பகுதியில் வலி இருக்கலாம், அடிப்பட்டதன் காரணமாக நீண்ட நாட்களுக்கு வலி இருக்கலாம். அப்போ யாருக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கோ அவர்களுடைய உடல் தகுதி, அவர்களுடைய பிரகிருத்தின்னு சொல்லுவோம், வாதமாக இருக்கிறார்களா, பித்தமாக இருக்கிறார்களா, கஃபமாக இருக்கிறார்களா, மேலும் அவங்களை எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் அளவை பொறுத்து இதனுடைய வடிவை நம்ம மாற்றி கொடுப்போம். இது பட்டையில் நம்ம பார்க்குறது. இதனுடைய இலைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊற வச்சு நம்ம நல்ல கைகளை பிசையும் பொழுது ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு மியூசிலேஜினஸ் கண்டென்ட் இருக்கும். அப்போ பெண்களுக்கான கூந்தலுக்கு ஷாம்பு மாதிரி இதை பயன்படுத்தலாம். தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது ஒரு நல்ல அந்த டெக்ஸ்சர் ஆஃப் ஹேர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு தண்ணீரில் வேலை செய்யும் பொழுது அதிகமான உடல் அரிப்பு ஏற்படும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதற்கு இதனுடைய காய்களை வந்து நம்ம ஊற வைத்து அரைத்து கஷாயம் போட்டு அதில் குளிக்கலாம். அதாவது இலைகளை வந்து ஊற வைத்து நம்ம கஷாயம் பண்ணி குளிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே துவர்ப்பு சுவை அடிப்படையாக இருக்கிறதுனால உடம்புல இருக்க ஃபங்கல் டிசீஸையும் குறைக்கும். அப்போ மொத்தத்தில் மருதம்பட்டை பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் கார்டியாக் டானிக், இருதயத்துக்கு சிறந்த மருந்து, நம்மளுடைய எலும்புகளுக்கு சிறந்த மருந்து, நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றங்களை வந்து மிதமாக நமக்கு கட்டுப்படுத்தும், ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இப்படி பல்வேறு நல்ல விஷயங்கள் இந்த மருத மரத்தில் இருக்குது. நம்ம வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மருத மரம் ஒரு ஆகச்சிறந்த மரமாக நம்ம வளர்க்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு மருத மரம் பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.